தன் திருவடியில வந்து சரணாகதி செய்த தர்மபுத்திரன் உள்ளிட்ட பாண்டவர்களுக்காகவும் திரௌபதிக்காகவும் முன்பு துவாபர யுகத்தில் மகாபாரத யுத்த காலத்தில் கௌரவர்கள் 100 பேரையும் அந்த கௌரவர்களுடைய 11 அக்ஷௌகிணி சேனையும் மொத்தமாக அழிந்து போகும்படியாக மகாபாரத யுத்தத்தை நடத்தி அத்தனை பேரையும் அழித்தானே அந்த மாயக்கண்ணன் என்று கண்ணனை குறிப்பிடுகிறார். அழகா மகாபாரத ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டுறார். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ண பலாகா கிருஷ்ணநாதாஷ்ச பாண்டவாகா. வியாசர் ஸ்லோகம். கிருஷ்ணாஸ்ரயாக கண்ணனையே ஆசிரித்திருந்தார்கள். கிருஷ்ண பலாகா கண்ணனையே தங்களுக்கு பலமாக கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணநாதாகா கண்ணன் தான் தங்களுக்கு தலைவன் என்று கருதினார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாண்டவர்கள். கண்ணனும் மம பிராணாகி பாண்டவாகான்னு பாண்டவர்களை தன் உயிர் மூச்சாகவே கண்ணபிரானும் கருதினான். அந்த சரணமடைந்த தருமனுக்கா, அப்படி திருவடியில் விழுந்த பக்தர்கள் பாண்டவர்கள் இருக்காளே அவர்களுக்காக, தருமனுக்கா அப்படின்னா தர்மனுக்காக, அவன் பொருட்டு, அவர்களை காக்கும் பொருட்டு பண்டு, பண்டுனா முன்னொரு சமயம், பண்டொரு நாள் துவாபர யுகத்தில் மகாபாரத யுத்தம் நடைபெற்ற காலத்தில் 100 வரை 100 பேர் கௌரவர்கள், துரியோதனன் துஷாசனன் உள்ளிட்ட 100 பேர் அவர்களுடைய சேனை, அந்த 100 வரை மரணம் அடைவித்த மாயவன். மரணம் அடைவித்தனா அவர்கள் மரணம் அடையும்படி கண்ணபிரான் பண்ணாங்கிற. கண்ணன் யாரையுமே கொல்லலையே, இவர்தான் ஆயுதமே எடுக்கலையேன்னா அப்படி இல்லை. ஆயுதம் எடுத்து இவாள்லாம் சண்டை போட்டாலும் இவாளெல்லாம் கருவியா வச்சுட்டு கண்ணபிரான் தான் பண்ணானா. பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்றான், நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின். அர்ஜுனா நீ வெறும் கருவிதான், நான் தாண்டா எல்லாம் பண்றேன்னா. அதைத்தானே கவிஞரும் ரொம்ப அழகா சொன்னார். கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். நீ ஒண்ணும் பண்ணலடா, உனக்குள்ள இருந்து நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டான் கண்ணபிரான். அப்ப நாமெல்லாம் வெறும் கருவி. பாண்டவர்களை கருவியாக கொண்டு பூமிக்கு பாரமாக இருக்கும் தீய சக்திகளை அழிக்கணுங்கிறதுக்காக மரணம் அடைவித்த, அவர்கள் மரணம் அடையும்படி கண்ணபிரான் தான் அந்த போரை எடுத்து நடத்தினான். மாயவன் அதுவும் எப்படி நடத்தினான்னா, மாயவன் பல பல மாயங்கள் பண்ணான். நாம தினந்தோறும் சிந்தித்து சிந்தித்து பகவானுடைய குணங்களை அனுபவிக்கணும் இல்லையா. போற அப்படியே பிளாட்டா நடத்திட்டா, எங்கேயுமே பிளாட் ஸ்கிரீன் பிளேன்னா அதை யாரும் ரசிக்க மாட்டா. ஸ்கிரீன் பிளேல ஆங்காங்க அப்படி அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருந்தாதான், இந்த கூஸ்பம் மொமெண்ட்ஸ்ங்கிற பாருங்க, அது இருந்தாதான் ரசிப்பா. அந்த கூஸ்பம் கொடுக்கறதுக்காகத்தான் மாயவன் மகாபாரதத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு மாயம் பண்ணாராம். திடீர்னு ஆயுதம் எடுக்க மாட்டேன்பார், திடீர்னு ஆயுதம் எடுப்பார். அப்புறம் தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைப்பார். நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்க வருதுன்னா தேர அப்படியே கீழே இறக்குவார். இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த பாரத போரை அனுபவிக்கக்கூடிய கிருஷ்ண பக்தர்களான நமக்கு கூஸ்பம் மொமெண்ட்ஸ் அப்பப்போ வரணுங்கிறதுக்காக மாயவன் இப்படி பல பல மாயங்கள்லாம் பண்ணி காமிச்சான் அந்த எம்பெருமான்.